ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு என்ன படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம்னா, நம்ம பாரஞ்சித் டைரக்ஷன்ல விக்ரம், மாளவிகா, பார்வதி நாயர், பசுபதி, அப்புறம் சார்பட்டா முத்துக்குமார் அவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்ச தங்கலான் படத்தை தான் பார்க்க போறோம். தங்கலான் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1850ஸ்ல கேஜிஎஃப் வந்து ஸ்டார்ட் பண்ற அந்த டைம்ல எப்படி அந்த தங்கத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறத ஒரு ஒன்லைன். அந்த லைன்ல வந்து சில சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி படத்தை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். கதையோட ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 1850s அந்த டைம்ல வந்து கோலார் கேஜிஎஃப்ல இருந்து தங்கத்தை எடுக்க முடியாம எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. தங்கத்தை தேடவும் முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா சோழர்கள் அது அவங்களுக்கு முன்னாடி இந்த திப்பு சுல்தான் அவங்க எல்லாமே ட்ரை பண்ணியும் யாராலையுமே கோல்டு எடுக்க முடியல. அப்படிங்கும்போது அவங்க திணறிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நார்த் ஆர்காட் அப்படிங்கிற ஊர்ல விக்ரம் வந்து குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்படின்னா கொஞ்சம் தான் நிலம் மிச்சம் இருக்கு. அந்த நிலத்திலயும் வந்து அவங்க புடுங்கிட்டு சொந்த நிலத்திலேயே வேலையாட்கள் மாதிரி கூலியாட்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த அரசர்மார்கள் அப்படிங்கிற ஒரு கோவத்துல இருக்காரு. அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இந்த ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மக்கள்ல சில பேர் வந்து அந்த தங்கத்த எடுக்க ஹெல்ப் பண்றதுக்காக கெளம்புறாங்க. அப்படி அவங்க போற இடத்துல என்ன ஆச்சு? தங்கத்த எடுக்குறதுல என்ன பிரச்சனை இருக்கு? தங்கத்துல அந்த பாதுகாக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருக்கவங்களுக்கும், விக்ரமுக்கும் என்ன பிரச்சனை? அப்படின்னு பல லேயர்ஸ் அடுக்குன ஒரே ஒரு படம் தான் இந்த தங்கலான்னே சொல்லலாம். படத்துல எனக்கு தெரிஞ்சு பிளஸ் பாயிண்ட்டா எதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 பிளஸ் பாயிண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஆக்டிங் வைஸ் விக்ரம், இன்னொரு பக்கம் ஆக்டிங் வைஸ் ஜிவி பிரகாஷ். 2 பேருமே வாட் ஹி கேன் புல் அப் அதாவது அவங்களால முடிஞ்சதையும் தாண்டி என்னலாம் முடியுமோ, அந்த அளவுக்கு புல் பண்ணியிருக்காங்க. அதுவும் படத்தெல்லாம் அவங்க பண்ணியிருக்க எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் மியூசிக் ஒரு பக்கம் இருந்தாலுமே, விக்ரமோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகட்டும், ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு வெட்டுற சீன் வரும். அந்த இடத்துல ஒரு அருவாள தூக்கி தோள்ல வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்லாங்ல நடந்து வருவாரு பாருங்க. அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருக்காரு. ஒவ்வொரு விஷயமும் அவர் எஃபெக்ட் போட்டிருக்கிறது ஸ்க்ரீன்ல தெரியுது. ஒவ்வொரு ஷாட்லயுமே தெரியுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. அந்த சூப்பர் அந்த ஒரு கோமணம் கட்டிட்டு நடக்கிற ஒரு ஃபைட் சீன் இருக்கட்டும். ஒரு ஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டிருப்பாரு. அந்த இடத்துல ட்ரெஸ்ஸ கிழிச்சப்போ அவர் வந்து ஒரு மாரி ஃபீலிங் ஆற எமோஷன்ஸ் ஆகட்டும். ஒய்ஃப்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஜாக்கெட்லாம் வாங்கி குடுக்கும்போது ஆகட்டும். அதே மாரி பையன் அடிபட்டு கிடக்கிறத ஒரு பொண்ணு இறந்தப்போ அவரு எலிவேட் பண்றதாகட்டும். அவரால முடிஞ்ச அளவுக்கு புல் பண்ணியிருக்காரு. அதே மாரி தான் நம்ம ஜிவி பிரகாஷ் அவரும் சும்மா இல்ல. ஸ்டார்ட்டிங் சீன்லயே அவரு அந்த பேர் போடுறப்ப வந்து ஆரம்பிச்சவரு, படம் முடியிற வரைக்கும் தங்கலானி பாட்ட போட்டு முடிச்சு விடுற வரைக்கும் போட்டு பொளந்துட்டாருன்னே சொல்லலாம் அந்த 2 பக்கம். அவங்க இல்லாம எனக்கு வந்து பார்வதி நாயர் வந்து அவங்க நல்லா நடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நெறைய வெப் சீரிஸ்ல பார்த்துருக்கேன். படத்துலயும் பார்த்துருக்கேன். பட் மாளவிகா மோகனனோட கேரக்டர் எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுன்னே சொல்லலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பேபி டால் மாரி கேரக்டர் எடுத்து பண்ணியிருப்பாங்க. தமிழ்ல நெறைய படம் மாஸ்டர் ஆகட்டும், ரீசென்ட்டா வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேபி டால் மாரி ஒரு சின்ன கியூட்டான கேரக்டர் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து ரஞ்சித் இப்படி ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ஒர்க்க வாங்கியிருக்காருங்கும்போது, அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. அதுவும் அவங்களும் சூப்பரா நடிச்சு குடுத்துட்டே போயிருந்தாங்க. நெறைய சீன்ல வந்து மேக்கப் ஓவர் ஷேடோ பண்ணாலுமே, நெறைய ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எஃபர்ட் போட்டுருக்காங்க. அது பார்க்கறதுக்கே தெரியுதுங்க. சும்மாலாம் சொல்ல முடியாது. வந்துட்டு யாருமே இந்த ஒரு ஒருத்தர் கூட பிலோ ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜானி அவங்க ஆகட்டும், பசுபதி கேங் ஆகட்டும், அப்புறம் இந்த ஒருத்தர் வந்து திலகர் மாரி வருவாரு. இந்த கோட் சூட்லாம் போட்டு பேசிட்டு இருப்பாரு தெரியுமா? அந்த மாரி கேரக்டர் அவராகட்டும், பிரிட்டிஷ்காரங்கள அந்த 2 பேர் ஆகட்டும், எல்லாத்துக்கிட்டயும் ரஞ்சித் முடிஞ்ச அளவுக்கு புல் பண்ணியிருக்காரு. படத்துல 1000 பிளஸ் பாயிண்ட் இருந்துச்சு. பட் 1000 பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் ஒரு படத்துக்கு வந்து முக்கியமான 2 தூண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து கதை அண்ட் திரைக்கதை மட்டும் தான். அந்த இடத்துல இந்த படம் வீக் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். ஃபார் செகண்ட் ஹால்ஃப். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் கூட வந்து ஒரு டிராவல் மாரி இருந்துச்சு. எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்து போறனால நம்ம கடந்து போயிரலாம். செகண்ட் ஹால்ஃப்ல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு போய் அவங்க ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த தங்கத்த எடுக்க வரக்காக வர கஷ்டங்கள் மட்டும் தான். அந்த கஷ்டங்களும் ரசிக்கும்படியா இல்லாதது வந்து ஒரு சினிமா தரத்துக்கு படம் வந்து அவார்ட் கேட்டகரி அந்த மாரி ஒரு ஃபிலிம் தான். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் ஒத்து போற அளவுக்கு வந்து வந்திருக்கலாமோ! அதுவும் கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் இவங்க ரிவீல் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா, ஆம் என்ன நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சு மைண்ட் அப்சர்வ் பண்றதுக்குள்ள அடுத்த ஷாட் போயிடுது. அடுத்த ஷாட் போகும்போது, ஆடியன்ஸோட மைண்ட் செட் டயர்ட் ஆயிடுதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வொர்க் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா கிளைமாக்ஸ் நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது. கிளைமாக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் இடையில கொஞ்சம் ரொம்ப லேக் ஆன ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த மினிக்கி மினிக்கி சாங் அப்புறம் வர ஒரு போர்ஷன்ஸ் ஆகட்டும், ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் ஃபுல் ஃப்ளெட்ஜா லேக் ஆச்சு. அந்த லேக்க மட்டும் இவங்க தடுத்திருக்கலாம். வேற ஏதோ சீன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கலாம். பிகாஸ் அத்தன பேர் எஃபோர்ட் போட்டிருக்கும்போது, இந்த படத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வொர்க் பண்ணியிருக்கலாம். அதே மாரி சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கருஞ்சிறுத்தை வரும். அதாவது அந்த சிறுத்தைய கொல்லும்போது மூஞ்சில இருக்கிற ரத்தம்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ மைதா மாவு எடுத்து ஒட்ட வச்சு, அதுக்கு மேல பெயிண்ட் அடிச்சா சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சா எப்படி இருக்குமோ, அந்த மாரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டுருக்கலாம். பிகாஸ் படம் பெரிய ஸ்கேல்ல ஒர்க் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரான செட் வொர்க், சூப்பரான கேமரா வொர்க், பிஜிஎம் எல்லாமே செட் ஆயி அந்த நம்ம ஒரு மூட்ல பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த விஎஃப்எக்ஸ் நம்மள வந்து டைவர்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும்.
நெறைய ஷாட் மயில் பறக்கிற மாரிலாம் ஷாட் வரும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா நல்லாவே பண்ணியிருக்க வேண்டிய ஷாட். இந்த மாரி விஷயத்த கூட இந்த மாரி விஷயங்கள் லேக் ஆகுறது படத்துலேருந்து நம்மள கொஞ்சம் தள்ளி வச்சுட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா கிளைமாக்ஸ் போர்ஷன் ஐ ரியலி லைக் இட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது கிளைமாக்ஸ் போர்ஷன் அவங்க ஹேண்டில் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா, நைட்டும் பகலும் கலந்த மாரி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராவே இருந்துச்சு. அப்புறம் படத்துல பாராட்டுறதுக்கு நெறைய இருந்தாலுமே, இந்த 2 குறைகள் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. பட் படமா பார்க்கறக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு செட் ஆகுமா? செட் ஆகாதுன்னு தான் நெனைக்கிறேன் மோஸ்ட்லி ஆஃப் ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா அவங்க பேசியிருக்க தமிழ் புரியல. அது ஒரு காரணம். பிளஸ் வாய்ஸ் ஓவர் வந்து அவங்க வந்து அ லைவ் பண்ணது ஒரு காரணமாக இருந்தாலும், சில வார்த்தைகள் வந்து நமக்கு புரியல. என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது புரியல. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அது ஏற்கனவே பழைய தமிழ். அதுவே கரகரன்னு கேட்குது லைவ் சவுண்ட்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் டயலாக்ஸ் ஏதோ ஒரு மாடிஃபை பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் தமிழ் படத்துக்கே சப்டைட்டில் தேவைப்படுது தமிழ்ல அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ரஞ்சித்தோட ஒரு படத்துல வந்து இருக்கிற அளவுக்கு ஒரு அரசியல், அந்த அளவுக்கு ஒரு டெப்த்தான கதை, அந்த கிளைமாக்ஸ் அந்த மாரிலாம் ஹேண்டில் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்பீடா கதை சொல்லியிருந்த மாரி இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு டெப்த் இல்ல படத்துல அப்படின்னு தான் உண்மைய சொல்லணும். பட் படத்த வந்து நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கறக்கு, ரசிகருக்கு, சியானோட ஃபேனா இருந்தீங்கன்னா, இந்த மாரி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இந்த மாரி படம் பார்க்குறவங்களா இருந்தா, உங்களுக்கு படம் இன்னுமே கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். பட் நான் வந்து இந்த மாரி கமர்ஷியல் படம் தான் பார்ப்பேன். ஹீரோ 4 பேத்த மிதிக்கணும், 5 பேத்த அடிக்கணும். பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பாட்டு, 5 சாங்கு அந்த மாரியான படங்கள் பார்ப்பீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு செட் ஆகாதுங்கிறது 100% நான் சொல்லுவேன். பட் எல்லாருமே ஒரு டைம் இந்த படத்த தியேட்டர்ல பாருங்க. பிகாஸ் லாட் ஆஃப் வொர்க்ஸ் இருக்கு. படத்த பார்த்தீங்கன்னா, இருக்கிற குறைகள மறைச்சு அனுப்புற அளவுக்கு அவங்க நெறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த படத்த பார்க்கறதும், பார்க்காததும் உங்க இஷ்டம் தான். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.